சேது தமிழை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த வாரம் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்றும் வாரம்னு சொல்லிட்டு தமிழுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யலான்ற முடிவோட தமிழ்கிட்ட கேட்க தமிழும் எனக்கு பால் பண்ணும் பன் பரோட்டாவும் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சேது அவங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுறாங்க. அதனால அவங்க திருப்தியா சாப்பிட்டு முடிச்சு சந்தோஷத்தோட உட்காந்துருக்கும்போது சேது அவங்க கிட்ட போயிட்டு, எப்படியோ நான் உன் ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு சொல்ல, ஆனா தமிழோ சேதுவுக்கு ட்விஸ்ட் கொடுக்குற விதமா, எனக்கு இன்னுமே ஆசை இருக்கு, நல்லா திருப்தியா எனக்கு சாம்பல் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஷாக்ல சேது இருக்கும்போது அடுத்த குண்டை அவங்க தூக்கி போடுறாங்க பாருங்க. தண்ணி பழத்தை வயிற்றுல கட்டிக்கிட்டு நான் எப்படி நடக்கிறேனோ அதே மாதிரி நீங்க நடக்கணும்னு சொல்றாங்க. அதுவும் அந்த ஆசை அதோட முடியல. அடுத்து அவங்க எனக்கு மண் வாசனைய வாசம் பிடிச்சு பார்க்கணும்னு தோணுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த மண் வாசனையை எப்பட்றா இவளுக்கு நான் கொடுப்பேன்னு சேது அதிர்ச்சியில் இருக்கும்போது தமிழோ, ஏதோ நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா வேண்டான்னு போகிறாங்க. ஸோ சேது தமிழ்ச்செல்வியோட ஆசைகள் கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சி பார்த்தா அவங்க ஒரு போர்டு ஃபுல்லாக எழுதுகிற அளவுக்கு நிறையா நடக்க முடியாத பல ஆசைகளை வேற எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆசைகள் எல்லாத்தையுமே சேது தமிழுக்காக எப்படி நிறைவேற்ற போகிறாங்க, குறிப்பாக கடைசியில் கேட்ட அந்த மண் வாசனையை எப்படி தான் அவங்க தமிழுக்கு கொடுக்க போகிறாங்க, அடுத்து சேது என்னதான் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.